ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் ஏராளமான தூதர்களோடு வீற்றிருக்கிறார். ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தால் இந்த பேரொளியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள். மனுகுலம் முழுவதுமே பாவத்தில் மூழ்கியது. இப்படியாக ஒளியிலிருந்து இருளுக்கு விலக்கப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் ஒளியில் இணைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். ஒளியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அவரால் தான் உண்டானது. ஆனால் நாம் தான் அவரை அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். இதனால் இருள் சூழ்ந்த மனுகுலமாகிய நம் மீது ஒளி உதித்தது. ஒளி உலகிற்கு வந்தது. பிரியமானவர்களே, நம்மை இந்த பேரொளியில் இணைத்துக் கொள்வதற்காகவே இயேசு பிறந்தார். தம்முடைய தூய்மை மிகு இரத்தத்தின் வழியாக அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியுள்ளார். இந்த பேரொளியின் வியத்தகு ஒளியின் அழைப்பை நாம் பெற்றிருந்தும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இதனால் நாம் நிலை வாழ்வையே இழக்கின்றோம். இந்த பேரொளியில் இணைந்து இதன் அழைப்பை பிறருக்கு அறிவிப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை கற்றுத் தந்தார். தம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர் நம் மீது அன்பு காட்டினார். இப்படியாக நம் மீது அன்பு காட்டியேதான் இந்த பேரொளியின் அழைப்பை நமக்கு விடுத்தார். ஆகவே பிறர் மீது அன்பு கூர்ந்துதான் நாமும் இந்த பேரொளியின் அழைப்பை பிறருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். இப்படியாக பிறர் மீது அன்பு காட்டி அவர்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். அன்பின் பகிர்வே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், கிறிஸ்து அரச குருக்களின் கூட்டத்தினர். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய மக்களினம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உரிமை சொத்தான மக்கள். எனவே இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைத்தவரின் மேன்மை மிக்க செயலை, அதாவது அவரது மீட்பு திட்டத்தை பிறருக்கு அறிவிப்பதே நமது பணி என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். எனவே நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். ஆகவே பிரியமானவர்களே, எல்லோரையும் சகோதரத்துவ அன்பில் நேசியுங்கள். நம் வீட்டிலுள்ள சகோதர சகோதரிகளை கண்டு நாம் பேசாமல் தான் இருப்போமா? அல்லது அன்பு காட்டதான் மறுப்போமா? நிச்சயமாக அன்பு காட்டுவோம். அதே போலவே ஒரே கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் எல்லோருமே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுவோம். இந்த கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக கொண்டாடுவோம். மனிதராக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம். பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்லகேம் முன்னிலையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்லகேம் முன்னிலையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்,
கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.